சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரோஹிணிக்கும் அதே காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் காணலாம். அவங்க வண்டி எல்லோண்ட வண்டி மட்டும் உள்ள நிக்கணும். என்ன மேடம் இதுல எத்தனை இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள மாதிரி யாரும் இப்படி பண்ணதில்லை மேடம். நாங்களே இங்க எல்லோண்டோல இருந்து தான் போயிருக்கிறோம். யார் வண்டியும் அலௌட் இல்லைன்னா ஓகே, உள்ள அவ்வளவு வண்டி நிக்குது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளருக்கும் போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கும் இடையே என்ன வாக்குவாதம் ஏற்பட்டது, விவரிக்கலாம். அடையாறு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையுடைய காவல் நிலையமானது சாஸ்திரி நகர் காவல் நிலைய வளாகத்திலே இருக்கிறது. இந்த காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் தங்களுடைய வாகனங்களை அங்கு நிறுத்தி வருகிறார்கள். அதே போல போக்குவரத்து போலீசாரால் பிடிக்கப்படக்கூடிய இருசக்கர வாகனங்கள் ஆகியவை கூட அந்த காவல் நிலையத்தை சுற்றிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதேபோல காவல் நிலையம் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அகற்றக்கூறி சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் கூட ரோகிணி தெரிவித்ததாகவும், நேற்று இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வர் ரோகிணிக்கும் அதே காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பணியக்கூடிய வாகனங்கள் மட்டுமே நிறுத்தப்பட வேண்டும் என்றும், குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தொடர்புடைய வாகனம் நிறுத்தக்கூடாது என்று அவர் கூறியதனால இந்த வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து போலீசாரும் குற்றப்பிரிவு போலீசாரும் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறதாக கூறி இந்த ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வாகனங்களை அள்ளி சென்று அருகில் இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதியில் வீசியதாகவும் தெரிய வருகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த போக்குவரத்து போலீசார் தொடர்பாக ரோகிணி அவர்களிடம் காவலாளர் ரோகிணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் உயர் அதிகாரிகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அந்த வாகனங்களை இருசக்கர வாகனங்களை பொக்லைன் இயந்திரம் மூலமாக அவர் அகற்றக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சைட் லாக் போன்றவை போடப்பட்டிருப்பதனால அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த முடியாதனால ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தியதாக ரோகிணி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்க முடியல. இந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோ காட்சிகளும் அகற்றக்கூடிய வீடியோ காட்சிகளும் சமூகத்தில் வெளியாகி இருக்கிறது. உயர் அதிகாரிகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.